நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் டிஎம்மில் இந்த மாதிரி எடிட் எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. சிம்பிளாக உங்கள் மொபைல்லே பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேப்கட்டில் ஒரு பிளெயின் ஒயிட் ஸ்க்ரீன் ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு ரெட்ரோவில் இந்த எஃபெக்ட் போட்டுக்கோங்க. இப்போ கீழே ஆடியோ கொடுத்து அந்த ஆடியோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ கீழே டெக்ஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்க எஃபெக்ட்ஸு அனிமேஷன் உங்களுக்கு பிடிச்சதை வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒன்று ஒன்றா எல்லா லிரிக்ஸ்க்கும் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். இப்போ கீழே ஓவர்லே கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கட் அவுட் இருக்கும். கட் அவுட்டில் ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்து அதோட பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்னு ஒன்று இருக்கும். ஸ்ட்ரோக் கொடுத்து அந்த கலர் வந்து கிரே கலரில் வச்சுட்டு அந்த லெவலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். உங்கள் க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 4 கீ ஃப்ரேம் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. இப்போ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் அந்த ஃபோட்டோ கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ செகண்ட் கீ ஃப்ரேமில் கரெக்டாக வச்சுட்டு அந்த ஃபோட்டோ கொஞ்சம் மேலே வர மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ தேர்ட் கீ ஃப்ரேமில் வச்சுட்டு அந்த ஃபோட்டோ வந்து லைட்டாக ஜூம் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ ஃபோர்த்து கீ ஃப்ரேமில் வந்துட்டு அந்த ஃபோட்டோ வெளியே போகிற மாதிரி வச்சுக்கிறேன். இதே ப்ராசஸை எல்லா ஃபோட்டோவுக்கும் பண்ணிவிட்டு இப்போ ரிசல்ட்டை பாருங்கள். அப்புறம் கரிகாலன், it's so nice.